சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். செவந்தி, ஐஷு, வாங்க வாங்க உட்காருங்க. வா செவந்தி, உட்காருங்கக்கா. உட்காரு செவந்தி. ஐஷு உட்காரு. என்ன ஐஷு பயந்து பயந்து வர? ஆமா, உங்க வீட்டுக்கு வரணும்னாலே பயமா தானே இருக்கு. என்ன பண்றது? ஏமா இப்படி பேசுற? இப்படி எல்லாம் சொன்னா எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும்ல. அத்தை, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் இதை சொல்லல. இருக்கிற உண்மையை தானே சொல்றேன். ஐஷு போதும் ஐஷு. அம்மா உடம்பு இப்ப பரவாயில்லையா? உடம்புக்கெல்லாம் பரவாயில்லம்மா. ஒரு கிட்னி இல்லாம கூட வாழ பழகியாச்சு. ஆனா இந்த புத்தி இல்லாதவங்க கூட வாழ்றதுதான் கஷ்டமா இருக்கு. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்கீங்க? உட்காருமா. அர்ச்சனா இருக்காளா? அவ இப்பதாம்மா மதுவை கூப்பிட போயிருக்கா. வரத்துக்கு எப்படியோ 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அது தெரிஞ்சுதான் வந்திருக்கோம் அத்தை. அர்ச்சனா இருப்பான்னு தெரிஞ்சா நாங்க இந்த பக்கம் வரப்போறோம். ஏன் ஐஸ்வர்யா எப்படி பேசுற? பின்ன என்ன மாமா, ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி வீட்டுக்கு வர்றது? சரி விடு ஐஷு, எதுக்கு இப்ப அதை பேசிக்கிட்டு? அம்மா, மதுவுக்கு பிடிக்கும்னு கொஞ்சம் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அவ வந்தா கொடுத்துடுறீங்களா? நான் செஞ்சேன்னு சொல்ல வேண்டாமா, அவ சாப்பிட மாட்டா. நீங்க செஞ்ச மாதிரி சொல்லி கொடுத்துருங்க. சரிம்மா, மதுவுக்கு மட்டும்தான் கொழுக்கட்டை எடுத்துட்டு வந்தியா? எங்க மேல எல்லாம் பாசமே இல்லையா? ஐயோ அப்படி இல்லம்மா. குழந்தை பாவம் என்ன சாப்பிட்டிருப்பான்னு தெரியாது. உங்க யாருக்கும் அவளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது இல்லையா? அதனாலதான் நான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். மத்தபடி ஒண்ணும் இல்லம்மா. சரிம்மா, மது வந்தானா நான் கொடுத்துடுறேன். அத்தை, நீங்க ஏதாவது அர்ச்சனா கிட்ட பேசி பார்க்கலாம்ல. பாவம் அண்ணி இப்ப கூட அவசர அவசரமா இதை செஞ்சு எடுத்துட்டு வராங்க. மதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. எனக்கே கஷ்டமா இருக்கு அத்தை. நீங்க எப்படியாவது அர்ச்சனா கிட்ட பேசி மதுவை வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்ல. என்ன ஐஷு, தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? நான் சொன்னா கேக்குற ஆளாவ? எனக்கே வருத்தமாதான் இருக்கு. என்னடா இவ நல்ல பொண்ணா தெரிஞ்சாலே, கல்யாணமான நாள்ல இருந்து மாமியாருன்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம இருக்கா. நான் சொல்லி கேக்குறதா இருந்தா அன்னிக்கே உங்க வீட்டுல மதுவை கொண்டு வந்து விட்டுருப்பேன். நான் மட்டும் இல்ல, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. இதோ இவன் ஒருத்தன் தான், அவ எது சொன்னாலும் தலையாட்டுறவன். கட்டின புருஷனா போயிட்டான், அதனால தலையாட்டிக்கிட்டு இருக்கான். அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஆளாளுக்கு அவளுக்கு எதிராக சொல்லிக்கிட்டே இருந்தோன்னு வை, அவ என்ன நினைப்பா? எல்லாரும் நமக்கு எதிரா இருக்காங்கன்னு நினைச்சு அவ பாட்டுக்கு வேற ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா. அதுவும் இப்ப மதுமிதா வேற கூடவே இருக்கா. திடீர்னு மதுவை எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டான்னு வை, இவளை நீங்க எங்கன்னு போய் தேடுவீங்க? அவ இருக்கிற மைண்ட் செட்டுக்கு அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அதனால்தான் அவளோட போக்குல போய் பிடிக்கலான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேம்மா. ஆமா லட்சுமி, சிவா சொல்றது கரெக்டு தான். யாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு அதுவே அவளுக்கு கோவம் வந்துடும்ல. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரி பண்ணிடலாம். செவந்தி, தப்பா நினைச்சுக்காதம்மா. எனக்கு உன்னோட கஷ்டம் புரியுது. உன் குழந்தைய திடீர்னு பிரிச்சு கூட்டிட்டு வந்ததால உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியுது. என்ன பண்றது, ஒரு குழந்தைய பெத்திருந்தா தானே அந்த தாயோட வலி தெரியும். அர்ச்சனாக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. உன் கஷ்டமெல்லாம் புரியறதுக்கு அவளுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்ததானமா தெரிய வரும். ஆமா ஆமா, இருக்கிறதுக்கே வழிய காணும், இதுல இன்னொரு குழந்தை வேற. அப்படியே அவ பெத்துக்கிட்டாலும். அம்மா விடுமா, அதெல்லாம் நான் பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ஏமா அதையே சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க? அம்மா வேண்டாம், விட்டுருங்க. எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? சிவா சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவ மனசு மாறலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாப்போமே. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். மது வந்துருவா. வந்துட்டானா அப்புறம் தப்பாயிடும், திரும்பவும் என் மேல கோவப்படுவா. ஐஷு கிளம்பலாம், டைம் ஆச்சு. அவங்க வரதுக்குள்ள போயிடலாம். சரிங்க, நாங்க கிளம்புறோம்.
அத்தை மகனே, சீக்கிரம் ஏதாவது பேசி பொண்டாட்டி உங்க வழி கொண்டு வாங்க. கண்டிப்பா ஐஷு. சரி, சரி நாங்க வரோம். போயிட்டு வரேன். ஆ